முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டிலே எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன், தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எங்கும் நடக்காத ஒன்றை நிகழ்த்தியவர். அது எப்படி என்று சொன்னால், எல்லாரும் நினைச்சாங்க இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டால் அவருடைய சாம்ராஜ்யம் முடிந்து போய்விட்டது, எல்லாம் இருளாய் விடும் என்று சொல்லுவாங்களா. அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்ற போது சிலுவையில இயேசு அறைஞ்சிட்டா எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, ஆகவே தான் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பவுலப்போஸ்தலர் சொல்லுவார், நான் பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கமானது இயேசுவானவர் உயிர் தரவில்லை என்று சொன்னா அந்த விருதா என்று சொல்லி, ஆகவே நானும் நீங்களும் ஜீவனோடு எழுந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இயேசுதான். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் தோல்வியே சந்தித்துக் கொண்டிருக்கலாம் இதுவரையிலும். ஒருவேளை உங்க பிள்ளையை குறித்து நினைக்கலாம், நான் நினைச்சதற்கு மாறா என் பிள்ளை என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறானே என்று சொல்லி, ஒருவேளை எனக்கு இந்த காரியம் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே அல்லது பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி, தேவ பிள்ளைகளை இந்த ஆண்டு ஜெயத்தினான். அல்லேலூயா. அது ஒருபோது நீங்க மறந்து போகாதுங்க. ஆகவே தான் வேதவசனத்தில் நிச்சயமாகவே ஒரு ஏண்டு ஒரு துவக்கம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு உண்டு. அல்லேலூயா. ஆகையால நீங்க கலங்காதீங்க. நீங்க உங்களுடைய எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கணும். உடைய பாரங்கள் ஆனாலும் சரி, உடைய கண்ணீர் ஆனாலும் சரி, உங்க வேதனை ஆனாலும் சரி, ஒருவேளை உங்க விண்ணப்பம் ஆனாலும் சரி, தேவ சமூகத்துல இந்த 1ஆம் தேதி எல்லாத்தையும் இறக்கி வைத்து அவர் பார்த்துக் கொள்வார். அவர் என்னை காண்கிற தேவன். ஏன்னா நான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நம்மை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டு ஒரு ஜெயத்தின் ஆண்டாய் மாறும். அதை நீ ஒருபோதும் மறந்து போக கூடாது. ஏன்னா கழுதை கொண்டு ஆண்டவர் பேச செஞ்சார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆராதிக்கிறது விருதாய் போகாது. நானும் நீங்களும் ஆண்டவரை தேடுகிறது விருதாய் போகாது. நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் முழங்கால் படித்து, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்திற்கு பதில் கிடைக்காதா, என் புலம்பலை ஆண்டவரே மாற்றுங்க என்று சொல்லி ஆனந்த கழிப்பாக்கு என்று சொல்லி தேவ சமூகத்துல நீ காத்திருக்கிற போது ஆண்டவர் ஜெயித்து தருவார். அல்லேலூயா. கடந்த நாட்கள் நம்ம கணேசனை சொன்னார், ஐயா நான் ரொம்ப நாட்களாவே இந்த மருத்துவமனையில தான் இருந்தேன். அவங்க எல்லாம் ஐயாவெல்லாம் டாக்டர் கைவிட்டுட்டாங்க. அம்மா தெரியும் ஐயா என்னையா செய்யறதுக்கு மாத்திரை மருந்து ஒண்ணுமே செய்யறது. ஆனால் இயேசுவை பிடித்து கொண்ட போது, இயேசுவை தேடின போது எல்லாவற்றையும் மாற்றி அவன் இன்றைக்கு அவெல்லாம் எங்க ஆலயத்துல கடந்த நாட்கள்லாம் பார்த்தாச்சுன்னா ரொம்ப சிக்கல கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருந்து ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அவர் இயேசுனே யாருன்னே தெரியாது. ஆனா அருமையான ஐயா ஒரு பிலிமே நடிச்சிருக்கிறார். அவர் ஜீவிதத்துல ஒரு படமே நடிச்சிருக்கிறார். இயேசுக்காக ஒரு படத்தை நடிச்சிருக்கிறார். அவன் நானும் ஐயாவோடு கூட நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால இதுவும் கடந்து போகும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இந்த நிலைமை எனக்கு இப்படிதான் இருக்குமா என்று சொல்லி, மலை போல எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி பிரச்சனையை மாற்றுவார். ஒரு அம்மா ஒரு விசுவாசத்தை குறித்து பிரசங்கத்தை கேட்டு போனாங்க. அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். என்னன்னா அந்த அம்மா நல்ல வைராக்கியமாய் அவன் இயேசுவை விசுவாசித்தா மலையை பார்த்து பேர்ந்து போனா என்ன செஞ்சுமா போட்டு. ஆனா இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி மலை இருந்ததா. ஆனா அவங்க என்ன செஞ்சா கதவை சாத்திற்கு முன்னாக நாளை காலையில் நான் எழுப்பி பார்க்கும்போது என்ன செய்யக்கூடாது, மழை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பூட்டிக்கிட்டு தூங்கிட்டாங்க. காலையில எழுந்து பார்த்து அவங்க திறந்து பார்க்கும்போது அந்த மலை அதே இடத்துலதான் இருந்தான். உடனே சொன்னாங்களா, அப்பவே தெரியும் அப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கக்கூடாது. ஆனால் மலையை போல அது என்னன்னா, மலை போல உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பனி போல உருகி போக செய்வார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம எந்த காரியத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, எந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அது இந்த ஆண்டு நடந்தே தீரும். அல்லேலூயா. அது நடந்தே தீரும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தின் அண்ட சராசரங்களை படைத்த தேவனையாக்கு நானும் நீங்களும் சர்வ சாதாரணமா அல்ல. ஏன்னா மரித்து 4 நாளான சடலம்
உலகத்துல எங்கேயுமே அவங்க சொல்றாங்க, அவன் இயேசுவே ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொன்ன போது, ஆமா கூட கூட்டிட்டு இயேசு கிறிஸ்து போன போது அந்த கல்லை புரட்டுங்க என்று சொன்ன போது அவன் 4 நாள் ஆயிற்று. நாருமே ஒருவேளை நானும் நீங்களும் புரட்டினா அது நாற்றம் எடுத்ததுதான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா புரட்ட சொன்னது யாரு? உங்களையும் என்னை படைத்தவர். ஆகவே தான் அவன் அது சொல்ற கல்லை புரட்டு. அவங்க எல்லாரும் நினைச்சாங்க நாரும் என்று நினைத்தார்கள். ஆனால் பாருங்க, மாதா என்ன தெரியுமா நடந்தது? நாட்டம் எடுத்த சகித்த லாசருவே சீக்கிரமாய் வெளியே வா என்று சொன்ன போது அவன் உயிரோடு வந்தான். உயிரற்ற சடலத்திற்கும் உயிர் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் உயிர் பெற செய்வார். எந்த காரியத்தில் தோல்வியிட்டு இருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை தேவைக்காய் இருக்கிறீர்களோ அதை நிறைவேற்றுவார். நம்புகிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலர் அவர்கள் நீங்க அதாவது நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாட்டுல அவன் ஃபேமஸ் அவன் ஒரு பிரீஸ்ட் ஊழியர் யாருன்னா பவுல் அப்போஸ்தலன் தான். அவருடைய வாழ்க்கையில பார்த்தாச்சுன்னா ஊழியத்திற்காக கடந்து போன போது இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா சில வேளைகளில் நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது, சில காரியங்கள் வரும்போது நம்ம சிலங்க சொல்லுவாங்க இவன் செஞ்ச பாவத்திற்கு இது வரணும்னு சிலங்க சொல்லுவாங்க. அதுல ஸ்பெசிபிக்கா ஒரு பாஸ்டருக்கு ஒரு சோக்கோடு வந்துட்டுனா, ஒரு பலவீனம் வந்துட்டுனா உடனே சொல்லிடுவாங்க ஏதோ பாவம் செஞ்சிருப்பாரு. அதுபோல பவுல் அப்போஸ்தலர் பார்க்கிற போது அவர் பிரயாசப்பட்டு கடல்ல அவன் அந்த புயலில் அடிபட்டு எடுத்து கரை ஒதுங்கி அங்கு அந்த குளிர்ந்து போய் இருக்கிற நேரத்துல அங்கு விரை பொறுக்கி போடுகிற போது ஒரு பாம்பு கடித்து விட்டது. விஷ பாம்பு கடித்து விட்டது. பாம்பு கடிச்சா எல்லாருமே செத்து போயிடுவாங்க. ஆனா அங்க இருந்து மக்கள் நினைச்சாங்க இவன் செஞ்ச பாவம் என்ன செய்யல, விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய சாப்டர் முடிந்தது என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை உங்களை குறித்தும் அநேகர் எதிர்பார்க்கலாம் இவனுடைய சாப்டர் முடிந்தது என்று சொல்லி ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் இந்த பாம்பு கடிச்ச எல்லாரும் சீலமணி துவாரத்தில் செத்து போவார்கள், எப்போது பவுல் சாவான் என்று சொல்லி கையெல்லாம் வீக்கம் கொண்டு சாவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல நடந்தது என்ன தெரியுமா? அவன் சாகல. ஏன்னா அவன் சொல்ற அந்த பவுல் அப்போஸ்தலர் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு வந்தவர். அந்த இடத்துல என்ன தெரியுமா நடந்தது? ஒரு மாற்றம் நடந்தது. இயேசுவினுடைய சுவிசேஷம் பரவினது. எந்த வாய் சாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தோ, எந்த வாய் தூசித்ததோ அந்த வாய் சொல்றது இவர் தேவகுமாரனோ கடவுளோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜீவிதத்திலும் தேவனுடைய பிள்ளைகளே இந்த 2025ஆம் ஆண்டிலே ஒரு உயர்வை தரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு மேன்மையை தரப்போகிறார். எதற்காக நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களோ அது நடந்தே தீரும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க அற்புதங்களை எதிர்பார்க்கலாம். லேசான காரியங்க. அற்புதங்களை செய்கிறது லேசான காரியம். உதவிகள் செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். அவன் தேவனுடைய பிள்ளைகளை அவரை மாத்திரம் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. அவன் சொல்றீங்க. ஒருவேளை பலரை சொல்லலாம், இயேசுவை அண்டிக் கொள்வீர்கள் சொன்னார் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க வாசிக்கலாமா? எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை ஒரு வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:11 வாசிக்கலாம். சீக்கிரமா இறைவாய் வாசிக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடியும். உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இந்த இடத்துல சொன்னீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிறார். அவன் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சில அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு நீங்க எதிர்பார்க்கிற தீர்வை முடிவை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீங்க என்ன எதிர்பார்க்க? நான் உங்க முகத்தை தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்க இருக்கிற முகத்தை தான் எல்லாரும் பார்க்க முடியும். ஆனா நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா இருதயத்தை பார்க்கிறவர். எதை பார்க்கிறவர்? இருதயத்தை பார்க்கிறவர். நீங்க அவர் நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. அதே போலதான் ஜனக்கூட்டத்தின் மடியில இயேசு கடந்து வர்றாரு. சகேலு இயேசுவை பார்க்கணும்னு அவன் நினைக்கதான் செஞ்சான். அவன் மரத்துல ஏறி அவன் இயேசுவை எப்படியாவது காண முகத்தை நோக்கி பார்க்க தான் போனான்.
அவர் சொன்னாரு, சகைவே அவன் வீட்டுல நான் தங்கணும் என்று சொன்ன போது அங்கு ஒரு அற்புதம் நடக்கும், ரட்சிப்பு உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைகளை நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு, நமக்கு ஒரு முடிவு உண்டாக்குவதற்கு, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டாம். நம்முடைய உள்ளத்துல எப்பொழுதும் இயேசுவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. அவன் இயேசுவுக்காக உங்களுடைய நேரங்களை நீங்கள் செலவிடுகிற போது, இயேசுவுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ பாதத்துல அமர்ந்திருந்து அவர் உண்மையாய் நீங்க தேடுவீங்கன்னா ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ உங்க நம்பிக்கை வீண் போகாது. என் வாழ்க்கை எப்படி போகும், அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் ஆலயத்துக்கு போவேன், இல்ல வீட்டுல இருந்தாலும் ஆசீர்வாதம், அது அல்ல. உண்மையாய் ஒவ்வொரு நாளும் நம்ம தேடினாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாத கூட்டத்திற்கு போனா ஆசீர்வாதம் வராது. அவன் ஒருவேளை பெரிய ஊழியக்காரர் தேடி போன இல்ல, அல்லது இங்க இருக்கிற அவன் என்னையோ அல்லது சகாயமி ஃபாதரையோ தேடி வர்றதுனால இல்ல, உண்மையாய் தேவனை தேடினால் மாத்திரமே விடுதலை. அல்லேலூயா. அதை நீங்க மறந்து போக கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நீங்கள் அதுல உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டு ஒருவேளை இந்த 2024 வரையிலும் ஏமாற்றம் அடைந்தவர்களாய் இருக்கலாம், அவன் தோல்வியை சந்தித்தவர்களாய் இருக்கலாம், தோல்வியின் அடிவாரத்துக்குள்ள நீங்க இருக்கலாம். கர்த்தரை தேடினா அவன் உங்க நம்பிக்கை ஒருபோது என்ன செய்யாது, வீண் போகாது. அதை நீங்க மனசுல வச்சுக்காங்க. ஆண்டவரை முன்னிறுத்துங்க. வாசிக்கலாமா? நீதிமொழியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிங்க. அப்படியே நினைத்து அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. அவன் இந்த மாதிரி 1 பேதுரு 4:7 முடிவு சமயமாயிற்று. சங்கீதம் 62:5 வாசிக்கிறது போது நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. இயேசுவால தான் நமக்கு உதவி செய்ய முடியும், இயேசுவால தான் அற்புதம் செய்ய முடியும், இயேசுவால தான் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியும், இயேசுவால தான் ஆறுதலை கொடுக்க முடியும், இயேசுவால தான் வெற்றியை தர முடியும். அவரை நீங்கள் சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. அதுதான் உங்க வாழ்க்கையில தப்பு தேவனுடைய பிள்ளைகளே. இந்த மாதிரி நான் வாசிக்கிற போது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் அதில் நீங்கள் வாசிக்கிற போது அங்கு ஒரு சம்பவத்தை பார்க்க முடிகிறது. நம்ம வாழ்க்கையில சில வேளைகளை தோற்று போவது, ஃபெயிலியர் ஆவதற்கு காரணம் என்னன்னா நம்முடைய அவிசுவாசம். நம்முடைய இது நடக்குமா நடக்காதா, இல்ல இயேசு இன்னைக்கு சில வேளைகள்ல தடப்புரண்டு போயிடும். ஆமா, பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாருட்டு இயேசுக்கு பாருன்றது அவன் நம்ம எடுத்து சேனல் உறுதியா இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தாங்கன்னா வேதம் சொல்லுகிறது இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்று இருக்கிறார் என்று சொல்லி ஒரே உறுதிப்பாடோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இங்க நான் பார்க்கிற போது அந்த நீங்க வீடுகள்ல போய் வாசிங்க. நான் அதிகமான நேரத்துக்கு விரும்பல, அதுல ஒரு சம்பவத்தை காண முடிகிறது. கல்யாண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து முதல்ல போறாரு. முதல் அற்புதமே அங்குதான் ஆரம்பிக்கும். அந்த 2ஆம் அதிகாரத்துல கானாவூர் கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டுல பார்த்தாச்சுன்னா சில இடங்கள்ல பார்த்து சில கல்யாண வீட்டுல எல்லாம் 1000 கார்டு கொடுத்துருப்பாங்க, ஆனா 500 பேருக்கு தான் செஞ்சிருப்பாங்க. சாப்பாடு இருப்பாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டு சிலர் பார்த்தாச்சுன்னா என் நண்பர் ஒருத்தர் உண்டு. அவன் எப்படி பண்ணுவோம்னா அங்க போய் கல்யாண வீட்டுல சாப்பிட்டு டேஸ்டா இருந்த மாத்திரம் தான் போய் எழுதுவோம். இல்லைன்னா சில இடங்கள்ல முண்டி அடிச்சு போனா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போயிடுவோம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து போன கல்யாண வீட்டுல பார்த்தாச்சுன்னா எங்கேயுமே கல்யாண வீட்டுல இதுதான் நடக்கும். கொஞ்சம் தீர்ந்து வரும்போது சாம்பார் ரசமாயிரும், பருப்பும் இருந்துச்சு அப்படித்தானே, கலைக்கு ஏதோ மிஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது போல இயேசுவானவர் அங்க போன போது அந்த கல்யாண வீட்டுல பார்த்தாச்சுன்னா அந்த திராட்சை ரசம் குறைந்து போயிட்டு, ரசம் தீர்ந்து போயிட்டு. இயேசு சொல்லு அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, எல்லாரும் இயேசுடைய தாய் சொல்றாங்க, இப்படி திராட்சை ரசம் குறைபட்டு போயிட்டு இயேசுடைய தாயின்னு சொல்றாப்புல அந்த பரிசுத்த கன்னிமரியால், ஆமென் ஐயா இப்படி போதுகிறே ரசம் தீர்ந்து போயிட்டு. அப்போ சொல்றாரு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வேலை 24 வரைக்கும் அவன் ஒருவேளை தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த 25ஆம் ஆண்டு இயேசு
ஆசீர்வதிக்கிற ஆண்டு. அல்லேலூயா. ஆண்டு உயர்த்துகிற ஆண்டு. நீ அவரை உறுதியா அங்கதான் அந்த இடத்துல பாருங்க, அவன் அந்த வேலை கொஞ்ச நேரம் கழிச்சோன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து, ஜாடியில என்ன செய்யுங்க, தண்ணீரை நிரப்புங்க என்று சொல்லி. நம்ம மனுஷர்களாகி நானும் நீங்களும் என்ன செய்ய முடியும்? சாம்பார்ல தீர்ந்து போச்சுன்னா தண்ணீரை தான் மிஸ் பண்ண முடியும். அது டேஸ்ட் குறைய தண்ணியும், அப்படிதானே? நம்மளால டேஸ்ட் கூட்டி கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா இதுதான் கடவுள், இதான் இயேசு செய்கிற இதுன்னா, எல்லாரும் அங்க பந்தியில இருந்தவங்க பார்த்தாச்சுன்னா, நாம இதுவரைக்கும் எல்லாரும் இடத்துல லாஸ்ட்ல வந்து ருசி பதார்த்தம் தான் கொடுப்போம். ஆனா அந்த இடத்துல பார்த்தாச்சுன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த திராட்சை ரசம் டேஸ்ட் ஏற்ற வேலை வரும்போது அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம அந்த வேளை இந்த 2024ஆம் ஆண்டு அவமானப்பட்டிருக்கலாம், கண்ணீர் சிந்திருக்கலாம், தலை குனிந்திருக்கலாம், அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கலாம், அநேகர் உங்கள் காது வழியாகவே உங்களை ஏளனம் பண்ணியிருக்கலாம், பரிகசித்திருக்கலாம். ஆனா இந்த 2025ஆம் ஆண்டு இயேசுவிட்ட உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா, உண்மையாய் அவரை தேடுவீங்கன்னா, உங்க நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அது மாத்திரம் நீங்க சார்ந்திருக்கிறது கர்த்தரை சார்ந்திருக்கு. எந்த மனுஷரை சார்ந்திருக்காருங்க, தேவனை சார்ந்திருந்தீங்கன்னா ஜெயம் வரும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குதிரையிட்ட நாளுக்கு ஆயத்தம் ஜெயமோ. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், சோதரம். நீங்க ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. ஆமென். நம்ம சில வேளைகள்ல நம்ம நினைக்கிறது, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த கடன், எனக்கு ஏன் இந்த பாரம். நம்ம விசுவாசி சொல்லவர் கேட்டது, எனக்கு கடன் மேல கடன், எனக்கு ஏன் தான் இந்த சோதனைன்னு சொல்லி நான் ஆண்டவரைத்தானே தேடுறேன்னு சொல்லிக்கிட்டு 2025ஆம் ஆண்டுல நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் இறக்குவீங்க. நம்பிக்கை நிச்சயமாகவே முடியும். உங்க நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லை? ஆண்டவர் நிபந்தனை வைக்கிறார். அதே 23ஆம் அதிகாரம் நான் முடித்துக் கொள்றது. வாசிங்க, எடுத்து வாசிங்க. 23:17 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:17 வாசிக்கலாம். சீக்கிரமா விரைவாயிடுங்க. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது. நீ நாடொரு கர்த்தரை, நீங்க பாவிகளை மேல, அடுத்தவன் மேல உங்க பார்வை போங்க. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, கேட்டிருக்கேன், அவன் அநியாயம் செய்தானே, அக்கிரம் அவன்லாம் நல்லா இருக்கானே, அவன்லாம் அப்படின்னு சில வேலைகளை நம்ம சொல்றது உண்டு. அவனுக்கு ஒன்று சம்பவிக்க மாட்டுது, அவன் கல்லு மாதிரி இருக்கிறானே, எனக்கு அவன் பயிர் மாதிரி இருக்கிறானே, எனக்கியா இப்படின்னு சொல்லி சில வேலைகளை சிலர் சொல்லுவாங்க. அப்படித்தானே? அவன் பாருங்க, களவு செய்யறான், கொள்ளை அடிக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான்? பாவிகள் மேல அவங்க கண் போகாண்டாம். அல்லேலூயா. பாவிகள் மேல நாம அவங்க அடுத்தவங்க மேலேயே நம்ம திசை திருப்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுல கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், சோதரம். நீ உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விட்டாதே, நீ நாடோறும் என்ன செய்யி, கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. தேவ பயம் நமக்கு எப்பொழுது இருக்கும். அடுத்தவங்க வீட்டுல என்ன வெந்தது வேலை, அதை பத்தி நாம கேட்க வேண்டிய தேவையில்லை. தேவ பயம் எப்பொழுது, தேவனை அறிகிற அறிவில, தேவனை தேடின பயத்தோடு இருக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்வார். ஒருவேளை வனாந்தரம் போன்று உங்க வாழ்க்கை இருக்கிறதா, அவன் எகிப்து போன்று இருக்கிறதா, ஆண்டவர் கானான் போல மாற்றுவார். அல்லேலூயா. செழிப்பை தருவார் தேவன் பிள்ளைகளே. ஆமென், சோதரர். ஏன்னா காத்திருக்கிறவருக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. நீங்க அப்போஸ்தலர்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதுல பார்த்தாச்சுன்னா, அங்க ஒரு மனுஷன் காத்திருக்கிறான். ஏன்னா பிறவி சப்பான், அது வரைக்கும் அவனுடைய வேலை என்ன, பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஐயா அப்படின்னு அதே பார்த்தாச்சுன்னா, அந்த வாசல் சூப்பர் வாசல், அலங்கார வாசலில ஒரு முடவன் என்ன செய்யறாப்ல, ஆலயத்துக்கு முன்னாடி பிச்சை எடுத்துருக்காங்க. அப்போ பேதுரு யோவானும் அந்த இடத்தை கடந்து வர்றாங்க. அது வரைக்கும் அவன் பெற்றுக் கொண்டது என்னன்னா சில்லற பைசா தான். நம்ம இப்ப எல்லாரும் சொல்லுவோம்ல, அந்த நம்ம ஏதாவது காசு, அது போல அவங்க 2 பேர் போறாங்க, டிக்டாப்பா போறாங்க. அவங்க வழக்கத்தின்படி அது சொல்லப்பட்டிருக்கு, வழக்கத்தின்படி என்ன செய்யறாங்க, ஆலயத்துக்கு. நம்ம வழக்கத்தின்படி ஆலயத்துக்கு அப்படி இருக்க கூடாது. ஆமென். கிறிஸ்துமஸுக்கு மட்டும் ஆண்டவரை தேடுறது, நியூ இயருக்கு மட்டும் ஆண்டவரை தேடுறது, அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா.
அனுதினம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அனுதினம் ஆண்டவரை தேடுது. அல்லேலூயா. ஒருவேளை நான் இப்ப சொல்லும் போது ஒரு சிலருக்கு சொல்லலாம், பாஸ்டர் என்னதான் சொல்றாரோ அவன் நியூ இயருக்கு கிறிஸ்துமஸ் வந்து உங்களை தான் சொல்றேன், வேற யாரும் சொல்றேன், எல்லாரும் சேர்த்து சொல்ல வராதவர்களுக்கு பொருந்தும் ஆக போகட்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முடவன் காத்திருக்கிறார்கள். அவன் ஐயா இதாவது தாங்க அப்படின்னு அவனுக்கு தேவை. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவன் நம்பிக்கை ஏற்று போனான். ஆகவே தான் அவன் பிச்சை கேட்கிறான், ஐயா ஐயா என்று சொல்லி. அவன் சொல்றான், என்னிடத்துல வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை. அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல, ஆனா என்னிடத்துல ஒண்ணு இருக்கிறது. என்னன்னா இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு அலறும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொன்னா எல்லாமே சத்துரு நடுநடுங்குவான். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லும் போது பிறவி சப்பானி எழுந்து நடந்தான். அல்லேலூயா. பிறவி சப்பானியே ஆண்டவர் தேவ மனுஷர்களால் எழுப்ப முடியும் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. டோன்ட் வரி. ஒருவேளை என் வாழ்க்கை இதோடு முடிந்து போய் நினைக்கிறீங்களா? இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு துவக்கத்தின் ஆண்டு, ஆசீர்வாதத்தின் ஆண்டு, நன்மையின் ஆண்டு. ஆகவே நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாகவே நம்பிக்கை, இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்காங்க. அவனுக்கு ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை ஒருபோது இருக்காது, வீண் போகாது. நீங்க நம்பினது ஒருவேளை நினைக்கலாம், நான் ஒரு பெரிய டபுள் மாடி வீடை கட்டணும்னு நினைச்சிருக்கலாம், ஒருவேளை என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அது 2025ஆம் ஆண்டுல நடந்தே தீரும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒண்ணு நினைச்சிட்டா அது யாராலையும் தடுக்க முடியாது. யோசேப்பு அவங்க சகோதரர்கள் குளிர போட்டு அவன் சாப்டரை முடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் நினைச்சது என்ன தெரியுமா? எவன் குளிர போட்டு மூடணும்னு நினைச்சானோ அவனுக்கு கோஷிக்க முடியாது ராஜ்யத்துல தூக்கி வச்ச ராஜபாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க சொந்தங்களே, நீங்க நேசித்தவங்களே உங்களை உதாசீனப்படுத்திருக்கலாம், உங்களை அசிங்கப்படுத்திருக்கலாம், கேவலப்படுத்திருக்கலாம். அவங்க மத்தியில உங்களுக்கு கொம்பை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகையினால நீங்க செய்ய வேண்டியது கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தரையே அவர் மேல நம்பிக்கை வந்து அவரை விசுவாசிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சோத்திரம். அந்த பிச்சைக்காரனுக்கு அவர் நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கைனா, அந்த பிறவி சப்பானிக்கு ஏதாகிலும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவார் என்கிற நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், இந்த 2024 ஒருவேளை மளிகை சாதன பட்டியல் ஒரு போல பட்டியல் நீங்க ஒருவேளை கேட்காம இருந்தா கிடைக்காது. அதை புரிஞ்சு கொள்ளும். ஆமா, பாஸ்டர் சொல்லிட்டாரு, அது அப்படி இல்லை. நீங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆவது வாக்கியம் என்ன சொல்லுகிறது? அதுல கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்கிறதுக்குலாம் கிடைக்கும். ஆகவே இன்னையிலிருந்து நீங்க பெஸ்டா, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது நிறைவேறும். நீங்க கேட்க போறதே ஆண்டவர் தருவார். ஏன்னா நீங்க வீடுகள்ல போய் வாசிங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது சாலமோனை குறித்து அங்க சொல்லப்படுது. சாலமோன்ட்ட கேட்டார், நீ விரும்பினதை என்னிடத்துல கேளு. எந்த தெய்வமும் இப்படி கேட்டதா என்று சரித்திரம் இல்லை. ஆனால் தேவன் கேட்டாரு, எப்பா நீ விரும்புறதை கேளு என்று சொன்ன போது அவருக்கு கேட்க தெரியல. அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? ஞானத்தை மாத்திரம் தான் கேட்டாரு. உங்களை மாதிரி உங்களை சொன்ன கோபப்பட்டு என்ன மாதிரி ஆளுங்க என்ன கேட்டிருப்போம்னா, இப்ப நான் ஒரு பெரிய ஒரு ஆடிக்காரோ அல்ல ஏதோ ஒன்று கேட்டிருப்பேன். பெரிய ஒரு சர்ச்சி, அவங்க பெரிய அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல டாப்பா ஒரு பெரிய சர்ச்சி கட்டணும், ஆராதிக்கணும். ஆனா அந்த மனுஷன் திரும்ப கேட்டாரு, ஐயா நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன், ஞானத்தை தாங்க. பைபிள் சொல்லி என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தின் புத்தியை சம்பாதிக்க. ஏன்னா ஞானம் இல்லாம என்னதான் இருந்தும் ஒரு பிரயோஜனம். அப்படித்தானே? கோடி ரூபாய் கொடுத்துட்டு முட்டாளா இருந்தா. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? எப்பா நீ கேட்ட விண்ணப்பம் எனக்கு உகந்ததா இருந்தது, ஆகையினால நீ கேட்காத செல்வத்தை உனக்கு என்ன செய்ய தருகிறேன் என்று சொல்லு. கேட்காததையும் அள்ளி கொடுக்கிறது தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிறதே. ஆகவே 2025ஆம் ஆண்டுல கேட்கிறதையும் தருவாரு, கேட்காததையும் தருவாரு. நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே கொடுப்போம், அவரை தேடுவோம். ஏன்னா
நம்ம ஆரோக்கியமா இருக்கிற போது தேடணும். நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா சொல்லுவாங்க, இத்து போன போது நொந்து போன போது அல்ல, தேவனை கண்டடையத்தக்க சமயத்துல கண்டடையணும். எனக்கு அவங்க பார்ப்பாங்களே இவங்க பார்ப்பாங்களே, யார் உங்களை ஏராளமாய் சொன்னாலும் இந்த வேதத்தை தூக்கிட்டு போறதுனால அவன் சொல்றேன், என் மனைவியை நான் சில இடங்கள்ல தூக்கிட்டு போறதுனால அவன் சிலர் வந்து பார்ப்பாங்க, சிலர் ஏராளப்படுத்துவாங்க, அவன் சில காது காக்க இவங்க தாலியார் தான் சபை என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு தான் தெரியும் இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நான் ருசித்திருக்கிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். எதை செய்தாலும் 2025ஆம் ஆண்டிலிருந்து இயேசுவை முன்வையுங்கள், இயேசுவை முன்னிறுத்துங்கள். ஆகவே தான் மோசே சொல்லுகிற போது, ஐயா நான் என்ன சொல்லுங்க, என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். ஆண்டவர் நமக்கு முன்பாய் செல்லன்னு சொன்னா கோண நாதவைகள் அவன் நேராகும், கரடானவைகள் சமமாகும், நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். எப்பொழுது கர்த்தர் நம் முன்னே இருக்கும் போது. ஆகவே ஆண்டவருக்கு பயந்து நாம் நடப்போம் என்று சொன்னார். ஆண்டவரை தேடுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ண மாட்டோம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்போம். அவன் அது ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு. எதிர்பார்த்திருக்கிறது அவராலே வரும், ஆனா தேடணும். ஆகவே நாம் நீங்கள் நம்ம அனுதினமும் தேடுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன? ஆமா, இது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே உன் நம்பிக்கை நிச்சயமாகவே முடியும். ஆமா, நம்ம நம்பிக்கை ஒருபோதும் வீண் போறாது. ஏன்னா அதுக்கு நான் தான் சாட்சி. பொண்ணம்மா கேட்பாங்க, ஐயா இந்த சபையெல்லாம் கூட்டம் நடக்குமா ஐயா அப்படிலாம் பொண்ணம்மா கேட்பாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க ஐயா கிடைக்காது. நான் அவங்க முன்னாடி ஒவ்வொரு முறை வந்து பொய் சொன்னது மாதிரி இருக்கும். ஏன்னா கோர்ட்டுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். அங்க போன வக்கீல் சொல்றாரு, அடுத்த வாரம் நமக்கு எல்லாம் வந்து. ஆனா காத்திருந்து 2 வருடம் காத்திருந்த போது, நீண்ட நாள் காத்திருக்கிறது உடலை இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போது எப்படி இருக்குமா? ஜீவ விருச்சம் போல இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, நான் தொட்ட பிரயாசத்துக்கு அளவே இல்லை. நாம அதாவது ஓடினேன் சொல்லும் போது சில நாட்கள் எல்லாம் போலீஸினுடைய அதிகாரிகளுக்காக நான் இந்த இடத்தை விட்டு நான் ஓடி இருக்கிறேன். ஏன்னா அவங்க டார்ச்சர் அதை கூட இதை கூட. ஆனா இன்றைக்கு சிங்காசனத்தை உட்கார வைத்திருக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு திருச்சி டயசிஸ்ல போய் நான் இருக்கிறேன்னா, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்க. ஆண்டவருக்காய் நாம் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வடிக்கிற கண்ணீரையும் அவர் துணித்திலே வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா, என் குடும்பத்தினுடைய நிலைமை நாம மாறாதா, கஷ்டம் மாறாதா என்று சொல்லி, நிச்சயம் மாறும், நிச்சயம் முடிவு உண்டு. இந்த நம்பிக்கை ஒருபோது என்ன செய்யாது? கர்த்தர் பார்த்தவங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த வேளையில கூட